அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மின் வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்துவிட்ட நிலையில் மழைக்காலத்தில் அவற்றை பாதுகாப்பது எப்படி? நிபுணர்கள் தரும் பாதுகாப்பு ஆலோசனைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ள போதிலும் அவற்றை முறையாக பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வு குறைவாக உள்ளது. குறிப்பாக மழைக்காலங்களில் தீ விபத்துகள் மற்றும் வாகன குறைபாடுகளை தவிர்க்க வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தயாரிப்பாளர்களின் கூற்றுப்படி ஈவியில் உள்ள மோட்டார், கண்ட்ரோலர், பேட்டரி, சார்ஜர் மற்றும் இணைப்புகள் அனைத்தும் தூசு மற்றும் நீரிலிருந்து முழு பாதுகாப்பு, 1 மீட்டர் ஆழ நீரில் 30 நிமிடங்கள் தாங்கும் திறன் கொண்டதை குறிக்கும் IP67 தரம் கொண்டதா என உறுதி செய்து வாங்குவது அவசியம் என்கின்றனர் தயாரிப்பாளர்கள். இப்ப வண்டி ஒன்று வாங்கிட்டீங்க, மழையில் நனைஞ்சு போச்சு. ஓகே, இது எல்லாமே தண்ணி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் காய வச்சுட்டு பிறகு திரும்பிய வண்டி யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் நடக்காம பாதுகாக்கலாம். இது எப்படி என்ஷோர் பண்றதுனாக்கா, நியர்பை மெக்கானிக் சர்வீஸ் சென்டர்ல எடுத்துட்டு போய் கொடுத்து இது ப்ராப்பரா ட்ரெயினா இருக்கா அப்படின்றது செக் பண்ணிட்டு திரும்பிய வண்டி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் நடக்காம நீங்க பாதுகாக்க முடியும். மேலும் வாகனத்தை இயக்கி வந்த பிறகு பேட்டரி சூடாக இருக்கும் என்பதால் உடனே சார்ஜ் செய்யாமல் 1 மணி நேரம் குளிர்வித்த பிறகே கூரையின் கீழ் சார்ஜ் செய்ய வேண்டும். NMC பேட்டரிகளில் உள்ள கோபால்ட் காரணமாக அதிக வெடிக்கும் அபாயம் இருப்பதால் ஓவர் சார்ஜ் ஆவதை தவிர்க்க ஆட்டோ கட் ஆஃப் நுட்பம் சரியாக வேலை செய்கிறதா என பார்க்க வேண்டும். வாகனத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் நாமே பிரிக்காமல் உரிய பயிற்சி பெற்ற மெக்கானிக்கிடம் மட்டுமே கொடுத்து சரி செய்ய வேண்டும் என்றும் வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். இது ஷாக் அடிக்கும், எரியும் அப்படின்ற மாதிரியான வதந்திகள்லாம் நிறைய இருக்குங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, என்ன கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்றோம். இது சார்ஜர் மட்டும் பிரச்சனை கிடையாது, நீங்க யூஸ் பண்ற ப்ரொவிஷன்ல நீங்க என்ன கைண்ட் ஆஃப் சாக்கெட், உங்களோட பவர் சப்ளை என்ன விதமா வருதுன்றதும் பிரச்சனை இருக்குங்க. இது 2 விதத்துல, மேனுஃபேக்சரர் சைட்லயும் நம்ம அதை குறையா எடுத்துக்கலாம், யூசர் சைட்ல என்ன கைண்ட் ஆஃப் சார்ஜர் யூஸ் பண்றாங்கன்றது பொறுத்தும் நம்ம எடுத்துக்கலாங்க. வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்த இருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் போலவே ஈவி வாகனங்களுக்கும் உள்ள நெறிமுறைகளை முறையாக கடைபிடித்தால் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்கின்றனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.